ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு லைன் பேரலா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? பேரலல்னா என்ன? ரெண்டுமே இணையா இருக்கணும். பேரலல் டயக்ராம் பார்த்தா தெரியும். ரெண்டு லைன் பேரலா இருக்கா? பேரலுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியும்னா, நம்ம ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ரெண்டு ட்ராக் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி பேரலா இருக்கா? ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு லைனும் பேரலா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கலாம். இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கு? இந்த ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கு. இந்த பேரலல் சொல்லி எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, x1 y1 x2 y2. இது இந்த லைனுக்கான பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, x1 y1 x2 y2. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஏபிக்கு ஒரு ஸ்லோப் பார்க்க போறோம், அதுக்கு பேரு m1 வச்சுக்கோங்க. சிடின்ற லைனுக்கு இன்னொரு ஸ்லோப் பார்க்க போறோம், அதுக்கு பேரு m2ன்னு வச்சுக்குவோம். ஒருவேளை ஏபின்ற லைனோடைய ஸ்லோப்பும் சிடி அப்படின்ற லைனோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா the given lines are parallel. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்கு. அப்ப இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா the given lines are parallel. ஓகே, thank you.